Hello aspirants, welcome to my channel Bobby Savvy Banking Aspirant Diary. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ கைஸ். பிகாஸ் என்னோட வீடியோஸை வந்து நீங்க கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்றப்போ எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய என்கரேஜிங்கா தான் இருக்குது. ஏன்னா வீடியோ சேனல் ஆரம்பிச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 days தான் இருக்குது. ஸோ 5 daysல எனக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்குது என்னோட வீடியோஸுக்கு அப்படின்றது. அதுல எஸ்பெஷலி தட் டாப்பர் சீக்ரெட்ன்ற வீடியோ வந்து எனக்கு நல்லாவே ரீச் ஆகுது. அண்ட் ஜூன் ரீசெட்டுடைய பிளான் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் எனக்கு நல்லா ரீச் ஆயிருக்குதுன்றப்போ இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி செஷன் உங்களுக்காக எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க் வந்து எப்படி 90%, 95% நம்ம எய்ம் பண்றோமோ அதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் த டைம் நம்மளுக்கு எதுல இருக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் மார்க் அனாலிசிஸ்ல தாங்க இருக்கணும். பிகாஸ் அதுதான் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ரோல் வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு நம்மள கடைசி வரைக்கும் புஷ் பண்ண போறது அந்த அனாலிசிஸ் தான். பிகாஸ் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளால கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் இன்னைக்கு வந்து 53 கொஸ்டின்ஸ் தானே போட்டிருக்கேன். அப்ப 27 கொஸ்டின்ஸ் நான் வந்து புதுசா கத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஏன் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கலாம். சோ நீங்க மார்க் கம்மியா இருக்கிறதுனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க இப்படி யோசிங்க, நான் 10 தான் எனக்கு மார்க்கே வந்துச்சு அப்படின்னா அப்ப நான் இன்னைக்கு 70 மார்க்குக்கு நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போறேன், அவ்வளோ நான் இன்னைக்கு லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்து ஆஃப்டர் மார்க் வந்து எடுத்து பாருங்க. மார்க்கை பார்த்தோன்னே அப்செட் ஆகி க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க. அது வந்து மார்க் எடுக்காம இருக்கலாம். நான் தப்பு வந்து நிறைய பண்ணேன் போன அட்டெம்ப்ட். ஸோ அதெல்லாமே எனக்கு பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அது தப்பு நான் இந்த தடவை பண்ணக்கூடாது. அதுதான் அந்த ஒரு காஷனை வந்து அந்த ஒரு ப்ரிகாஷன் அவங்க கிட்ட எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இதுல வந்து 2 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஓவரால் பர்சன்டைல், இன்னொன்னு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் பர்சன்டைல்னு சொல்லிட்டு 2%. ஒரு இதுல 78 அண்ட் இன்னொரு இதுல 84. இப்போ இந்த நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த 4 மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லைங்க, ரொம்ப சில்லியா மிஸ்டேக் பண்ணிருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப சில்லி மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. சப்போஸ் இன்கேஸ் அந்த 4 மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்திருந்தேன் அப்படின்னா 90% எனக்கு மார்க் வந்திருக்கும். ஸோ நான் அங்க தப்பு பண்ணிட்டேன். அண்ட் ரீசனிங்லயும் நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டெஸ்ட் எடுக்கிறப்போ சரி டெய்லி பிளாகுக்காக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சைட்ல வீடியோ ஆன் பண்ணிட்டேன். அது வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு, பேட்டரி லோ அது இதுன்னு. ஸோ அது வந்து அங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆனால இதுவாயிடுச்சு. அண்ட் இந்த பசில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன். இந்த பசில் போட்டதுக்கு பதிலாக இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சர்க்கிள் போட்டிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அமைஞ்சிருக்கும். ஏன்னா இது லெஸ் தென் ஒன் மினிட்ல நம்மளால தாராளமா போடலாம். ஸோ லெஸ் தென் 2 மினிட்ல போடக்கூடிய சம்ம நான் இங்க விட்டுட்டேன். ஆனா இதுக்கு போய் நான் 5 நிமிஷம் கிட்ட கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஆயிருக்குது. அந்த மாதிரி இல்லாம வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மார்க் நம்ம எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெட் பாக்ஸ் என்னவோ அதை நம்ம பார்க்கணும். இந்த இதை நான் கிளிக் பண்றப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, டேஷ் இஸ் தி ஓல்டஸ்ட் பர்சன் டு பி பார்ன் இன் மந்த் ஹேவிங் 30 days அப்படின்னு இருக்கா. அதுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓல்டஸ்ட்னா ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு பிறந்தவங்க தானே ஓல்டஸ்ட். நான் நினைச்சிட்டேன்னா 3ன்ற நம்பர் தான் கிரேட்டா இருக்குது, ஸோ டக்குன்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா ஓல்டஸ்ட்னு கரெக்டா பார்த்தோம்னா பி தான் ஓல்டஸ்ட். ஸோ நம்மளுக்கு யாரு ஓல்டஸ்ட், 3 தானே பெருசா இருக்குது, அப்படி போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சில்லியான மிஸ்டேக் வந்து பண்ணி தப்பு பண்ணிட்டேன். அண்ட் இந்த இதை நான் பண்ணதுக்கு பதிலா இங்க ஒரு 4 கொஸ்டின் நான் போட்டு மார்க் எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி 4 மார்க் போச்சு, 4 இல்ல 5 மார்க் போயிடுச்சு, ஏன்னா நெகட்டிவ் மார்க் எல்லாம் சேர்த்து. இங்கேயும் ஒரு 5 மார்க், 10 மார்க் நான் இங்கேயே வந்து மிஸ் பண்ணிட்டேன். 48 ஸ்கோர். அப்ப 10 மார்க்னா பாருங்க 58 என் ஸ்கோர் வந்திருக்கும். ஸோ ஒழுங்கா கரெக்டா உட்காந்து போட்டிருந்தேன்னா 58 மார்க் வந்திருக்கும். அது இல்லாம என்ன வேற பண்ணிட்டேன்னா, இங்க குவான்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இதை வந்து நான் கரெக்டா ஆன்சர் இதுதான் எனக்கு தெரியும், எக்ஸ் தான் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு தெரிஞ்சு. ஆனா நான் போய் அவசரத்துல ஈல போய் மாட்டிட்டேன். ஓகேவா? இதுவும் சில்லி மிஸ்டேக். இதெல்லாம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அப்ராக்சிமேஷன் அந்த மாதிரி. இதுவுமே வந்து பேட்டர்ன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்.
13 7 3 7 13 19 29. ஓகே, ஒன்னு விட்டு ஒரு பிரைம் நம்பர் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப 3 நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 5, ஆனா அதை ஸ்கிப் பண்ணிட்டு 7 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 11, அதை ஸ்கிப் பண்ணிட்டு 13 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 17, அதை ஸ்கிப் பண்ணிட்டு 19 எடுத்திருக்காங்க. இப்படிதான் கரெக்டா போயிட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன ஆனேன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர் 21, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பர் 23, கோடு 83 போட்டேன், மார்க் தப்பு. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணாம கரெக்டா, அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா மைண்ட்னஸோட பண்ணல. எப்படி சொல்றது, மைண்ட் இங்க வச்சுட்டு பண்ணல, ஒரு மாதிரி லெத்தாஜிக்கா எடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு டெஸ்ட் அட்டன் பண்ணவே கூடாது. அண்ட் ரொம்ப கேப் விட்டனால என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதே தெரியல. சோ இதுவுமே கத்துக்கோங்க, இப்பையில இருந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அப்புறமேட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்றீங்களோ அதுதான் அங்க வந்து நிற்கும். ஸோ இப்ப நீங்க 10ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எக்ஸாம் போறப்போ 60 70 கிட்ட வாங்கலாம். இல்ல நான் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பேன்னா அது 10ல இருந்து தான் ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம முன்னாடில இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஸ்லோவா படிக்கிறீங்களா, தப்பு கிடையாது, ஸ்டார்ட் ஏர்லி, அவ்வளவுதான். எனக்கு படிச்ச எனக்கு சீக்கிரமா என்னால படிக்க முடியலையா, ஸோ டேக் டைம், அவ்வளவுதான். நான் ஸ்லோ லேர்னரா இருக்கேன், எனக்கு எதுவும் கான்செப்ட் ஏற மாட்டேங்குதுன்னா திரும்ப திரும்ப படிங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தோன்னே ஏறிடும், ஒரு சிலருக்குலாம் வந்து இதுதான்ப்பா கான்செப்ட் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு கிராஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சிலர் கிராஸ் பண்ணலையா 4 தடவை பாருங்க, கூட இன்னொரு தடவை கூட சேர்த்து பாருங்க, என்ன நம்ம கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், அந்த மாதிரிதான். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், இது ஒரு ஈஸி கொஸ்டின், இதையும் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு ஈஸி கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இருக்குதுல்ல, எனக்கு டைம் அண்ட் ஒர்க் தெரியும், எனக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த கொஸ்டின்ல உட்காந்துராதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அது மட்டும் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer this கொஸ்டினான்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த அஞ்சத்தையும் வர நம்ம உட்காந்து பார்க்கணும், ஓகேவா? இதே குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அப்படின்னு இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அது வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். எக்ஸ் கிரேட்டா, ஒய் கிரேட்டா, குவான்டிட்டி 1 கிரேட்டா, குவான்டிட்டி 2 கிரேட்டான்னு இருந்திருக்கும். இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுவுமே ஒரு ஈஸியான சம் தான். 8000, 4000, 7500, 6000. ஸோ இன்வெஸ்டிங் இன் அ பிசினஸ் அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின், இதை நான் போட்டிருந்திருக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின் ரொம்ப மட்டமான கொஸ்டின், இதெல்லாம் போய் ஸ்கிப் பண்ணிருக்கேங்க. அதை நினைக்கிறப்போதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னன்னா, a person spends, இதுக்கெல்லாம் பென் அண்ட் பேப்பரே இல்ல, தேவையில்ல. A person spends money on rent, food, transport in the ratio of 1:2:3 respectively. If the sum of the money spent on a rent and the food is 300, find the difference between the money spent on food and transport. ஒன்னும் இல்ல, இந்த ரேஷியோல இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாம். ரெண்டுக்கும் ஃபுட்டுக்கும் சேர்த்து 300. ரெண்டோட ரேஷியன்னா 1, இதோட ரேஷியனா 2, ரெண்டத்தையும் சேர்த்தா 3. அப்போ 1x வந்து எவ்வளோ, 100. இப்ப இங்க என்ன கேக்குறாங்கன்னா, மணிக்கும் ஃபுட்டுக்கும் எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ்ன்னு கேக்குறாங்க. ஸோ சாரி, ஃபுட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எவ்வளோ மணி டிஃபரன்ஸ்ன்னு கேக்குறாங்க. ஸோ 3 - 2 என்னது 1. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1x 100. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பென் அண்ட் பேப்பரை யூஸ் பண்ண தேவையில்ல, போட்டுடலாம். அது வந்து சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு. இதே டக்குன்னு போட்டிருந்தா 10 செகண்ட்ல போட்டிருந்துக்கலாம். ஆனா நாங்க எதுவும் போடல. அதுதான் இப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 செகண்ட்ல போடக்கூடிய கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து எனக்கு நான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன். இந்த 558 கண்டுபிடிக்கல, ஸ்ட்ரக் ஆயிட்டேன். ஸோ அங்கேயே ரொம்ப நேரம், இங்க பாருங்க, அங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இவ்வளவு நேரம்லாம் பண்ணவே கூடாது. ஒரு கொஸ்டின்ல 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கவே இருக்காதீங்க தயவு செஞ்சு, ஓகேவா? சரி, 10 செகண்டுக்கு மேல இருக்கவே இருக்காதீங்க, டக்குன்னு போயிடுங்க. அத போயிட்டு இந்த இது பாத்துக்கலாம். இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். மந்த்லி இன்கம் ஆஃப் ஏபி ரேஷியோல கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹி சேவ்ஸ் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்பெண்ட்ஸ் அமௌண்ட் 46% அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ ஆர் இன் தி ரேஷியோ ஆஃப் 3:1. ஸோ மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கேட்குறாங்க. இது 6000. அப்போ 7 பார்ட் எவ்வளோ, 42,000. அப்ப 42,000ல 4 பார்ட்ஸா போகுது. ஒன்னு 3 பார்ட் வந்து சேவிங்ஸ்க்கு போகுது, 1 பார்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுது. அப்ப 42,000 டிவைடட் பை 4 அப்படின்னு போடுறப்போ 10,500 ஆன்சர். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கேட்கறாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் 1 பார்ட் தான், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. 1 பார்ட் 10,500.
இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ நான் 3 ஈஸியான கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின் இது. ஏஜஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் எப்படிதான் நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த அப்ராக்சிமேஷன்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அந்த மாதிரி வந்து இல்லாம இருக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நெக்ஸ்ட் டெஸ்ட் அப்போ நான் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து எடுக்கலான் இருக்கேன். அண்ட் இதுவுமே பாருங்க ஆவரேஜ் ஈஸியான கொஸ்டின். இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் காட்டணும்னு நினைச்சேன். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமான கொஸ்டின்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஐல வந்து எல்லா கொஸ்டினையும் போடணும்ன்ற அவசியம் இல்லை. ஏதாவது உங்களுக்கு இதுவா இருந்துச்சா ஸ்கிப் பண்ணிடுங்க. சடனா இங்க பாருங்க இன்க்ரீஸ்ட் பை 23%, ஒரு மாதிரி ஆடான வேல்யூ இருக்குது. ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியா இருக்குதோ அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதெல்லாம் பின்னாடி வச்சுருங்க. இப்ப நான் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறப்போ நான் கத்துக்கிட்ட மிஸ்டேக் அப்படின்னு நான் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து டெஸ்ட்டை வந்து எடுக்கிறப்போ டிஸ்டர்பன்ஸோட எடுத்துட்டேன். லைக் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ப்ரீ ஆக்கியபைடு மைண்டோட எடுத்தனால என்னால கரெக்டா டெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரெண்டாவது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய கேப் கழிச்சு எடுக்கிற ஒரு 2 months கழிச்சு வித்தவுட் எனி ப்ராக்டிஸ். ஸோ அதுவுமே வந்து ரெக்டிஃபை பண்ணுன்றதுக்காக நெக்ஸ்ட் ஒரு 2 days வந்து ஒரு 4 செக்ஷனல் டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் ஒரு பிலிம்ஸ் லைவ் மார்க் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எப்படி மார்க் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா, கரெக்டா வந்து கொஷினை பார்த்து கொஷின் செலெக்ஷன்ல தப்பு பண்ணிட்டேன். அண்ட் கொஷின்ல வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டேன். அதுதான் 4வது தப்பு. அண்ட் 5வது தப்பு என்னன்னா, கொஷின் போட்டும் தப்பான ஆன்சர் எடுத்துட்டு வந்து கரெக்டான ஆன்சர் எடுத்துட்டு வந்து தப்பா போய் மார்க் பண்ணிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 5 மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிட்டேன். இப்படிதான் வந்து நீங்க ஒரு மார்க் அனலைஸ் பண்ணணும். ஏன் எனக்கு மார்க் வரல, எதனால எனக்கு மார்க் வரல, என்ன பண்ணியிருந்தா எனக்கு மார்க் வந்திருக்கும், சரி இதெல்லாம் நான் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருப்பேன், அந்த மாதிரிலாம் நீங்க கால்குலேட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். 90%, 95% என்ன பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் வென் கம்பேர்ட் டு மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி கேட்டீங்கன்னா மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியம். பர்சன்டேஜ் முக்கியமா அப்படின்னு நீங்க தனியா கேட்டீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் பர்சன்டேஜ் கண்டிப்பா முக்கியம் தான். பட் அதை விட ரொம்ப முக்கியமானது மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ கண்டிப்பா டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க RRBPO வந்து லைவ் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நான் சாட்டர்டே கொண்டு வரலான்னு இருக்கிறேன். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும்ன்றதையும் சொல்லிடுங்க. குவான்ஸ் வேணுமா, ரீசனிங் வேணுமா, இங்கிலீஷ் ஆர் கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் once again for supporting my channel and keep continuing it, and thank you. Have a great day.